ஹலோ கைஸ், அண்டார்டிகா உலக வரலாற்று புத்தகத்துல கடைசி வரைக்கும் யாரும் புரட்டி பார்க்காத ஒரு ரகசிய பக்கம். அண்டார்டிகாவோட மையப்பகுதியில் உள்ள தென் துருவத்தை, அதாவது சவுத் போல தொடுறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லாத ஒரு விசித்திரமான சவாலா இருந்தது. இதை கண்டுபிடிக்க புறப்பட்ட மாலுமிகளின் பட்டியல் ரொம்ப பெருசு. ஆனா அவங்கள பாதி பேர் இந்த பயணத்தோட பாதிலேயே காணாம போயிட்டாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்தப்போ கூட உலகத்துக்கு அண்டார்டிகா பத்தி எதுவுமே தெரியாது. கடந்த பல கோடி வருஷங்களா உறைஞ்சு கிடக்கிற இந்த வெள்ளை பாலைவனம் வெறும் 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் மனிதர்களோட கண்ணுக்கே பட்டுச்சு. இன்னைக்கு கூட சாதாரண விமானங்கள் அண்டார்டிகாவுக்கு மேல பறக்க அனுமதிக்கப்படுறது கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மோசமான வானிலை ஆபத்தான விபரீதங்களை உருவாக்கும். அதே மாதிரி கப்பல் பயணங்களோட நிலையம் இதுதான். ஆனா இதுக்கு நேரெதிரா உலகத்தோட மறுமுனையில இருக்கிற வடதுருவத்துல, அதாவது ஆர்டிக் பகுதியில கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ரஷ்யா, அலாஸ்கான்னு பல பகுதிகள் இருக்கு. அங்க இன்னைக்கும் 40 லட்சம் மக்கள் சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அண்டார்டிகாவுல நிரந்தரமான மனித மக்கள் தொகைன்னு எதுவுமே கிடையாது. உண்மையா சொன்னா உடம்பு முழுக்க தடிமனான கொழுப்பும் அடர்த்தியான முடியும் இருக்கிற போலார் பேர்ஸ்னு சொல்லப்படுற துருவ கரடிகளால கூட அண்டார்டிகாவுல உயிர் வாழ முடியாது. இங்க இருக்க கடுமையான குளிர்னால இங்க பென்குயின்ஸ், சீல்ஸ் மட்டும்தான் வாழும். அதுகளுமே கூட பெரும்பாலும் கடற்கரையோரமாக தான் சுத்தி திரியுங்க. இப்போதைக்கு இங்க நாசா விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சி மையங்கள் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இந்த நிலத்துல 2 விஷயங்கள் தான் ரொம்ப பிரபலம். ஒன்னு அமைதி, இன்னொன்னு கேள்வி. இந்த இடத்த பத்தின பல கேள்விகள் இந்த பல அடி உயர பனிப்பாறைக்கு அடியில புதஞ்சு கிடப்பதாக விஞ்ஞானிகள் நம்புறாங்க. உலகின் மிக ஆபத்தான இடமான அண்டார்டிகாவுக்கு போகிறது ஏன் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. இங்க போனவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? நாசா விஞ்ஞானிகள் இங்க எதை தேடுறாங்க? இந்த உறைந்த கல்லறைக்கு பின்னாடி இருக்கும் மர்மம் என்ன? இன்னைக்கு வீடியோல இதை பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ அண்டார்டிகாவை அடைவது ஏன் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதுன்னு சொல்ல போகுது. ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடியே அரிஸ்டோட்டல் மற்றும் தலைமை போன்ற கிரீக் தத்துவவாதிகள் பூமியோட தென்முனையில ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும்னு கற்பனை செஞ்சாங்க. ஏன்னா வடக்கே இருக்கிற தீவுகளை சமநிலைப்படுத்தணும்னா தெற்கேயும் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தாதான் முடியும்னு அவங்க நம்பினாங்க. அவங்களோட கற்பனையில இருந்த அந்த மர்ம நிலத்துக்கு லாத்தின் மொழியில டெட்ரா ஆஸ்திரேலியஸ் இன்காங்கினிட்டான்னு பெயரிட்டாங்க. அதாவது இதுக்கு அறியப்படாத தெற்கு நிலம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 1520 புகழ்பெற்ற போர்ச்சுகீசிய ஆய்வாளர் பெர்டினண்ட் மெகலன் தென் அமெரிக்காவோட கடைசி முனை வரைக்கும் போனாரு. அங்க அவருக்கு ஒரு கடல் பாதை தெரிஞ்சது. அதுக்கு அப்பால் பெரிய பெரிய பனிப்பாறைகள் மிதக்கிறத பார்த்தாரு. ஆனா அவரு அப்பவும் அண்டார்டிகாவில இருந்து ரொம்ப தூரத்துல இருந்தாரு. அடுத்து 1873 ஜேம்ஸ் குக்குங்கிற பிரிட்டிஷ் ஆய்வாளர் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அண்டார்டிகா சர்க்கிளை கடந்த முதல் மனிதருங்கிற வரலாற்று சாதனையை படைச்சாரு. அவரு அண்டார்டிகாவுக்கு ரொம்ப பக்கத்துல போனாரு. ஆனா அவரால் அண்டார்டிகாவோட உண்மையான நிலப்பகுதியை நேர்ல பார்க்க முடியல. அவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் வெறும் பனிமலைகள் மட்டும்தான் தெரிஞ்சது. அதனால அவர் அங்க இருந்து திரும்பி வந்துட்டாரு. இதுக்கப்புறம் 1820 ஃபேபியன் கோட்டெலேப் ஒன் பெல்லிங்ஹாசனுங்கிற ரஷ்ய ஆய்வாளர் மூலமா தான் தெற்கே ரொம்ப தூரத்துல தெரிகிற அந்த பனிப்பாறைகளுக்கு பின்னால ஒரு முழு கண்டமே ஒளிஞ்சுகிட்டு இருக்குங்கிற உண்மை உலகத்துக்கு முதல்ல தெரிய வந்தது. இந்த கண்டம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2500 மீட்டர் உயரத்துல பெரிய மலைப்பாறைகள் மேல அமைஞ்சிருக்கு. இதனாலதான் ஜேம்ஸ் குக் கூட இத நிலப்பகுதியினே அடையாளம் காண முடியாம தவறிட்டாரு. இன்னைக்கும் அண்டார்டிகா தான் உலகத்தோட மிக உயரமான கண்டமா கருதப்படுது. ஆனா இவ்வளவு உயரமான பனிப்பாறைகள் மேல எப்படி ஏறுறது? அதுக்கு முன்னாடி கப்பலை எங்க கொண்டு போய் நிறுத்துறது? ஏன்னா இங்க மத்த நாடுகள் இருக்கிற மாதிரி பாதுகாப்பான துறைமுகங்களோ கடற்கரைகளோ எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் தடிமனான ஐஸ் ஷீட்ஸ் மட்டும்தான் இருந்தது. இதை தவிர உடம்பை நடுங்க வைக்கிற பலத்த காற்று, ராட்சச அலைகள், இமைக்கும் நேரத்துல மாறுற மோசமான வானிலை, -டிகிரி குளிர்னு இயற்கை அங்க ஒரு பெரிய சதிவலைய வச்சிருந்தது. இதனால ஃபேபியன் அங்க இருந்து உடனே கிளம்ப வேண்டியதாயிருச்சு. இவருக்கு அப்புறம் ஒரு 50 முதல் 60 வருஷங்களுக்கு அண்டார்டிகா ஆராய்ச்சியில எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் நடக்கல. ஏன்னா அங்க போன மாலுமிகள் எல்லாரும் கடல் புயல்ல சிக்கியோ அல்லது கடும் குளிராலும் பசியாலும் வாடியோ இறந்து போனாங்க. 1904 எடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று புகைப்படத்துல 3 அண்டார்டிகா ஆய்வாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் கேப்டன் ராபர்ட் ஸ்காட்,
எர்னஸ்ட் ஷாக்கில்டன் மற்றும் எட்வர்ட் வில்சன் 9 வருஷங்களா அண்டார்டிகாவில் தங்களோட பயணத்தை தொடர்ந்து அதுல தோல்வி அடைஞ்சு திரும்பின போய் எடுத்த படம் தான் இது அவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருந்ததுங்கிறத வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவங்க முகம் மற்றும் உடம்பு முழுக்க காயங்கள், வெட்டுக்கள், தழும்புகள், வீக்கங்கள்னு பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருந்தது. அவங்களோட உதடுகள் நிரந்தரமா கருப்பு நிறமா மாறி போயிருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாதாரண குளிர்காலத்துக்கே நம்ம ஊர்ல உதடுகள் வெடிக்குது, நமக்கு பனி வெடிப்பு அதாவது ஃப்ராஸ்ட் பைட் ஏற்படுது. ஆனா அண்டார்டிகாவில் குளிர் -90°C வரைக்கும் போகும். அங்க காத்துல ஈரப்பதம் அதாவது ஹியூமிடிட்டி வெறும் 0.03% தான் இருக்கும். தென் துருவம் அந்த மாலுமிகளுக்கு வச்ச சோதனை ரொம்பவே கொடூரமானது. ராபர்ட் ஸ்காட் ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தங்களோட வண்டியை இழுத்துக்கிட்டு வந்த நாய்க்கறியை சாப்பிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரு. ஆனா இந்த தோல்வி ஸ்காட்டை பின்வாங்க வைக்கல. அண்டார்டிகாவோட மர்மம் அவரை தன் பக்கம் காந்தம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தது. எப்படியாவது அண்டார்டிகாவோட மையப்பகுதியான தென் துருவத்துல தன்னோட பிரிட்டிஷ் நாட்டுக்கூடிய நட்டணும்ங்கிறது தான் அவரோட வாழ்நாள் லட்சியமா இருந்தது. இறுதியா 1911ஆம் வருஷம் ஒரு வருஷ கால நீண்ட ஆபத்தான பயணத்துக்கு அப்புறம் ராபர்ட் ஸ்காட் தன்னோட குழுவினருடன் அண்டார்டிகாவை அடைஞ்சாரு. அங்க இருந்து கடுமையான பனிப்புயல்களை எதிர்கொண்டு ஒரு வழியா தென் துருவ நிலத்தை காலடி எடுத்து வச்சாரு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணமா இருந்தது. ஆனா அங்க அவங்க போய் சேர்ந்தப்போ அவங்களுக்கு முன்னாடியே நார்வே நாட்டு கோடி அங்க நட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. நார்வே நாட்டை சேர்ந்த அனுபவமிக்க துருவ பகுதிகளை ஆய்வு செய்யும் ஆய்வாளரான ரொனால்ட் அமுண்ட்சென் அவரோட குழுவினருடன் சரியான திட்டமிடலோடு வந்து ராபர்ட் ஸ்காட்டை விட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தென் துருவத்தை தொட்டு உலக சாதனை படைச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் அண்டார்டிகாவோட கொடூரமான முகத்தையே உலகத்துக்கு காட்டுச்சு. ஏமாற்றத்தோடும் கடுமையான சோர்வுடனும் தங்களோட கப்பலுக்கு திரும்பிக்கிட்டு இருந்த ராபர்ட் ஸ்காட் மற்றும் அவரோட குழுவினர் ஒரு பயங்கரமான பனிப்புயல்ல சிக்கிக்கிட்டாங்க. அவங்க எல்லோரும் ஒருத்தரா பனியில உறைஞ்சு அங்கேயே உயிரிழந்தாங்க. ராபர்ட் ஸ்காட்டோட இந்த டெரானோவா எக்ஸ்பெடிஷன் பயணத்துல போன எல்லாருமே அந்த பனியில புதைஞ்சு போயிட்டாங்க. அண்டார்டிகாவில் கால் வைக்கிறது எவ்வளவு கடினமோ அதை விட பல மடங்கு சவாலானது. பிபிசி தன்னோட 2020ஆம் ஆண்டு ஆர்டிக்கல்ல அண்டார்டிகாவை உறைந்த கல்லறைன்னு தான் வர்ணிச்சிருக்கு. இன்னைக்கும் பல ஆய்வாளர்களோட உடல்கள் அண்டார்டிகாவோட பனிப்பிளவுகள்ல சிக்கி கிடக்குது. அதை மீட்க இதுவரை யாருமே அங்க திரும்பி போகல. அண்டார்டிகால மட்டும் ஏன் தொடர்ந்து மரணங்கள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னா நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் இருக்கிற புவியியல் வித்தியாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவதா வட துருவத்தை விட தென் துருவத்துல பனி ரொம்பவே அதிகம். உலகத்துல இருக்கிற மொத்த பனியில 90% பனி அண்டார்டிகாவில மட்டும்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உலகத்தோட 70% ஃப்ரெஷ் வாட்டர் அண்டார்டிகா பனியில தான் உறைஞ்சு கிடக்குது. இதனாலதான் அண்டார்டிகாவோட சராசரி வெப்பநிலை -40°ல இருந்து -90°C வரைக்கும் குறையுது. ஆனா வட துருவமான ஆர்டிக் பகுதியில வெப்பநிலை எப்பவும் 0°ல இருந்து -40° வரைக்கும் தான் இருக்கும். ஆர்டிக் பகுதியில ஓநாய்கள், கஸ்தூரி எருதுகள்னு சொல்லப்படுற மஸ்க் ஆக்சன்கள், முயல்கள்னு பாலூட்டிகள் வாழுது. ஆனா தென் துருவத்துல அப்படி எதுவுமே இல்ல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இங்க வீசுற பனி புயல் உலகத்துல வேற எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக கொடூரமானது. சாதாரணமா கடல்ல வர சூறாவளிகள்ல காற்றின் வேகம் மணிக்கு 100 முதல் 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனா அண்டார்டிகாவில மணிக்கு 200 முதல் 300 கிலோமீட்டர் வேகத்துல காத்து சர்வசாதாரணமா வீசும். இதுக்கு என்ன காரணம்னா பூமியில பொதுவா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தரையை விட வானம் தான் குளிரா இருக்கும். இதனால கீழே இருக்கிற சூடான காத்து மேல் நோக்கி போகும். ஆனா அண்டார்டிகாவில மட்டும்தான் வானத்தை விட தரை பகுதி பயங்கர குளிரா இருக்கும். இந்த அடர்த்தியான குளிர்ந்த காற்ற பூமியோட ஈர்ப்பு விசை இன்னும் வேகமா கீழ் நோக்கி இழுக்கிறதுனால காற்று பயங்கர வேகத்துல புயலா மாறி அண்டார்டிக் பிளாட்டியூ முழுக்க வீசுது. இதனாலதான் இங்க இருக்கிற விஞ்ஞானிகள் வெளியே போகும்போது ஒரு கயிற்றை பிடிச்சுக்கிட்டே தான் நடப்பாங்க. இந்த வறண்ட காற்று மனித உடம்புல இருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் ஒரே நொடியில உறிஞ்சிடும். சரியான பாதுகாப்பு உடைகள் இல்லைன்னா சில நிமிஷங்கள்ல உடம்புல வெளியில தெரியிற தோல் உறைஞ்சு போய் ஃப்ராஸ்ட் பைட் ஆகி கருப்பு நிறமா மாறிடும். இன்னொரு ஆபத்தான விஷயம் என்னன்னா ஒயிட் அவுட்னு சொல்லப்படுற வெள்ளை ஒளிவு நிலை. அதாவது அண்டார்டிகாவில சில நேரங்கள்ல வானமும் வெள்ளையா இருக்கும், மூடு பனியும் வெள்ளையா இருக்கும், தரையும் வெள்ளையா இருக்கும், கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னே தெரியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல மனிதர்கள் தங்களோட திசை அறியும் திறனை முழுசா இழந்துடுவாங்க. ஒரே இடத்துல சுத்தி சுத்தி வந்து கடைசியில கிரவாசேன்னு சொல்லப்படுற பனிப்பிளவுகளை விழுந்துடுவாங்க. இது மேல பார்க்க ஒரு சாதாரண விரிசல் மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள 65 முதல் 100 அடி ஆழம் வரைக்கும் இருக்கும். தவறி உள்ள விழுந்தா நேரா பனிக்கல்லறை தான். அண்டார்டிகாவில காணாம போன பல ஆய்வாளர்களை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம போனதுக்கு இந்த கிரவாசைகள் தான் ரொம்ப முக்கியமான காரணம்.
அதே மாதிரி அண்டார்டிகாவுக்கு மேல விமானங்கள் பறக்கிறது கூட ரொம்ப ஆபத்தான விஷயம். அங்க எப்பவுமே அடர்த்தியான பனிமூட்டமும் ரொம்ப மோசமான வானிலையும் இருக்கும். அதோடு அங்க இருக்கிற காந்த சக்தி மாற்றத்தால விமானத்துக்கு வழிகாட்டுற நேவிகேஷனல் கருவிகள் திடீர்னு வேலை செய்யாம போகும் அதிக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா விமானத்தை கீழே இறக்க ஒரு சின்ன இடம் கூட அங்க கிடையாது. இந்த மாதிரி பல காரணங்களால தான் பயணிகள் விமானங்கள் அண்டார்டிகா வழியா போகிறத எப்பவுமே தவிர்க்கிறாங்க. ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளவு ஆபத்தான இந்த இடத்துக்கு இப்போ வருஷத்துக்கு 1,00,000 சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போறாங்க. 1990கள்ல வெறும் 5000 பேர் மட்டுமே வந்துகிட்டு இருந்த இந்த இடத்துக்கு இப்போ இவ்வளவு பேர் வர்றதுக்கு காரணம் நம்மளோட நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி தான். அதுவுமே கூட நவம்பர் மாசத்திலிருந்து மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கிற அந்த 4 மாசத்துல மட்டும்தான் சுற்றுலா பயணிகள் இங்க வர முடியும். ஏன்னா அப்பதான் அங்க கோடைக்காலம் வெப்பநிலை -15 இருந்து -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த 4 மாசம் அங்க 24 மணி நேரமும் பகலாவே இருக்கும், இரவே வராது. ஏன்னா நம்ம பூமி தன் அச்சுல 23.5 டிகிரி சாஞ்சு சூரியனை சுத்தி வர்றதால 6 மாசம் வட துருவமும் அடுத்த 6 மாசம் தென் துருவமும் சூரியனை நோக்கி நீண்டு இருக்கும். இந்த கோடை காலம் முடிஞ்சா அண்டார்டிகாவுல முழு இருட்டுதான். அப்போ அங்க இருக்கிற விஞ்ஞானிகள் தங்களோட கைய கண்ணுக்கு முன்னாடி வச்சா கூட தெரியாத அளவுக்கு ரொம்பவே இருட்டா இருக்கும். ஜூலை ஆகஸ்ட் மாசங்கள்ல வெப்பநிலை -30 டிகிரி வரைக்கும் குறையும். இந்த அண்டார்டிக் குளிர்காலத்துல அங்க வெறும் சில ஆயிரம் விஞ்ஞானிகள் மட்டும்தான் இருப்பாங்க. அமெரிக்காவோட மிகப்பெரிய ஆர்டிக் ஆராய்ச்சி மையமான மெக்மர்டோ ஸ்டேஷன் அண்டார்டிகாவோட ஒரு சின்ன நகரம் மாதிரி செயல்படுது. இங்க ஏடிஎம், மருத்துவமனைகள், உடற்பயிற்சி கூடங்கள், ஆய்வகங்கள்னு எல்லாமே இருக்கு. இங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் அமெரிக்காவில இருந்து சரக்கு கப்பல் மூலமா உணவுப் பொருட்களும் மளிகை பொருட்களும் வரும். இங்க இருக்கிற வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே கடினமான மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளை கப்பல் மூலமா திரும்பி அமெரிக்காவுக்கே கொண்டு போயிருவாங்க. இங்க இன்டர்நெட் வசதி கூட ரொம்ப குறைவுதான். இரிடியம் சேட்டலைட்ஸ் மூலமா ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் மட்டும்தான் இவங்களுக்கு நெட் கிடைக்கும். அதுவுமே டேட்டாகளை அப்டேட் செய்ய மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. 1962ல அமெரிக்கா இங்க ஒரு அணுமின் நிலையத்தை அமைச்சது. ஆனா கடும் குளிர் காரணமா அதுல கசிவு ஏற்பட தொடங்கியதால 10 வருஷத்துல அதை மூடிட்டாங்க. இப்போ அங்க எல்லாமே டீசல் மூலமா தான் இயங்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு விஞ்ஞானிகள் இங்க என்னதான் ஆராய்ச்சி செய்யறாங்கன்னு நீங்க கேட்கலாம். பூமியோட காலநிலை மாற்றம் பத்தியும் உருகும் பனிப்பாறைகளால கடல் மட்டங்கள் எப்படி உயர்ந்துங்கிறத பத்தியும் இங்க ஆராய்ச்சி நடக்குது. 35 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பசுமையான காடா இருந்த அண்டார்டிகா இன்னைக்கு எப்படி இப்படி மாறுச்சுன்னு தேடுறாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா விண்வெளி ஆராய்ச்சிக்கு அண்டார்டிகா தான் உலகத்திலேயே மிக சிறந்த இடமாக இருக்கு. ஏன்னா இங்க காத்துல ஈரப்பதம் இல்லாததால விண்வெளியில இருந்து வரும் அலைகள் எந்த ஒரு இரைச்சலும் இல்லாம தெளிவா கிடைக்கும். 2019ல உலகம் முழுக்க பார்த்த அந்த பிளாக் ஹோல் புகைப்படம் அண்டார்டிகாவில் இருக்கிற சவுத் போல் டெலிஸ்கோப் இல்லாம சாத்தியமே ஆயிருக்காது. டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி பத்தின பல ரகசியங்களை இங்க இருந்து தான் விஞ்ஞானிகள் ஆராயிறாங்க. 2024 ஆண்டுல வெளியான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியில அண்டார்டிகாவோட இந்த பிரம்மாண்டமான நிலப்பரப்புக்கு அடியில சுமார் 511 பில்லியன் பேரல் எண்ணெய் வளம் மறைஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அடுத்தபடியா உலகத்தோட மிகப்பெரிய எண்ணெய் இருப்பாகும். இவ்வளவு வளம் இருந்தும் கூட ஏன் எந்த வல்லரசு நாடும் இதை எடுக்காம இருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். இங்கதான் 1959ல போடப்பட்ட அண்டார்டிக் ட்ரீட்டி மற்றும் 1991ல வந்த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த சர்வதேச ஒப்பந்தம் படியும் சட்டப்படியும் அண்டார்டிகாவில் எந்த ஒரு நாடும் சுரங்கம் அமைக்கவோ அல்லது ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ கூடாது. அண்டார்டிகா ஒரு சுதந்திரமான அறிவியல் ஆராய்ச்சிக்கு மட்டுமேயான கண்டமா இருக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. ஏன்னா 90% பனி இருக்கிற ஒரு கண்டத்துல பேராசையால சுரங்கம் அமைச்சா பனி உருகி ஒட்டுமொத்த உலகமே கடலுக்குள்ள முழுகிடும். சுற்றுலா பயணிகளுக்கும் இங்க கடுமையான விதிகள் இருக்கு. Do not bring even a single insectsங்கிற கொள்கைப்படி எந்த ஒரு வெளி உலக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்டார்டிகாவுக்குள்ள போயிடக்கூடாது. அதனால அண்டார்டிகாவுல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி உடைகள், காலணிகள் எல்லாவற்றையும் கிருமி நீக்கம் செய்யணும். அங்க பனியில படுத்து விளையாடவோ சிறுநீர் கழிக்கவோ கூட அனுமதி கிடையாது. எல்லா கழிவுகளையும் பாக்கெட்ல அடைச்சு திரும்ப கப்பலுக்கே கொண்டு வரணும்னு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஏன்னா அண்டார்டிகாவோட சுற்றுச்சூழல் ரொம்ப மென்மையானது. ஒரு சின்ன வெளிநாட்டு நுண்ணுயிர் உள்ள நுழைஞ்சா கூட அது பெரிய அழிவை ஏற்படுத்தும். 2024ல சுற்றுச்சூழல் ஆர்வலர் தானா பெர்க்ஸ்ட்ராம் சொன்ன தகவல் படி அண்டார்டிகாவோட சில தீவுகள்ல ஏற்கனவே ஏவியன் ஃப்ளூன்னு சொல்லப்படுற வெளி உலக பறவை காய்ச்சல் பரவ தொடங்கி அங்க இருக்கிற சீல்களும் பெண்குயில்களும் இறக்க தொடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்டார்டிகாவோட தடிமனான நிரந்தர உரைப்பனி அடுக்குகள்ல பல லட்சம் வருஷங்களா உறைஞ்சு கிடக்கிற பழங்காலத்து ஜோம்பி வைரஸ் பத்தி விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க.
பனி உருகும் போது இந்த வைரஸ்கள் வெளியே வந்தா அது பல விலங்குகளையும் மனிதர்களையும் தாக்கி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகாங்கிறது நம்மளோட சாதாரண இலக்கு கிடையாது. அது இயற்கை நமக்கு விதிச்ச எல்லை. இயற்கை நம்ம கிட்ட சொல்ற ஒரே விஷயம், நீங்க இங்க விருந்தினர்கள் மட்டும்தான், உரிமையாளர்கள் கிடையாது. இயற்கையோடு போராடாம அதோடு ஒன்றி வாழ கத்துக்கிறவங்க மட்டும்தான் இங்க நிலைத்து நிற்க முடியும். அண்டார்டிகாவை அடைவதை விட அண்டார்டிகாவை வென்று காட்டுவது மிகவும் கடினம். இது வெறும் நிலம் இல்ல, இது ஒரு ஃப்ரோசன் கிரேவியார்ட். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அண்டார்டிகாவை பத்தி நீங்க கேட்ட இந்த செய்திகள் எவ்வளவு பயனுள்ளதா இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வீடியோல கமெண்ட் பண்ண மொத 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.